வெல்கம் பேக் டு ஹரிதாஸ் டைரி. இன்னைக்கு நம்ம சேனலில் சில்லி பிரெட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்னைக்கு சில்லி பிரெட் செய்கிறதுக்கு 5 பீசஸ் ஆஃப் பிரெட் எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவு ஆயில் விட்டுக்கலாம். இப்போ நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்த பிரெட் பீசஸை இதில் சேர்த்து லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மிதமான தீயிலேயே வச்சு பிரெட்டை நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பிரெட் பீசஸ் எல்லாம் ஒரு தனி பிளேட்க்கு மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ அதே பேன்லேயே 2 டீஸ்பூன் அளவு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆன உடனே ஒரு அரை டீஸ்பூன் சின்ன சின்னதாக கட் பண்ண இஞ்சி, ஒரு அரை டீஸ்பூன் சின்ன சின்னதாக கட் பண்ண பூண்டு ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்து ஃபைனாக சாப் பண்ண ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு அரை கேப்சிகம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், அப்புறம் நம்ம டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 1/4 கிளாஸ் அளவு தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த மசாலாவோட பச்சை வாசம்லாம் போகும். அடுத்து நம்ம சாஸ்லாம் சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 2 டீஸ்பூன் அளவு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் சோயா சாஸ், அப்புறம் கடைசியாக 1 டீஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சில்லி பிரெட்க்கு மசாலா ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம டோஸ்ட் பண்ண பிரெட்டை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் மசாலா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான சில்லி பிரெட் ரெசிபி ரெடி ஆகிட்டு இதை நீங்கள் ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். அதுவரையும் டாடா, பை பாய்.